இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த முத்துவையும் மீனாவையும் போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. என்ன தான் சொன்னாலும் சரி, மனோஜுக்கு கொடுக்குற அந்த ஒரு கரிசனம், மனோஜுக்கு காட்டுற கரிசனம், மனோஜுக்கு கிடைக்கிற பாசம், இல்லை நீங்கள் அவ்வளோ பெரிய குற்றத்தை, அதாவது கிட்டத்தட்ட 4 மாதமாக வேலையே செய்யாமல் ஏமாற்றிட்டு இதில் வேறு கிளைண்ட் வந்தாங்க, அது பண்ணாங்க, டெய்லி ஒரு பொய் வேறு. பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் கார் வாங்க வந்த தம்பிகிட்டே பொய் சொல்லி அனுப்பிட்டு அடுத்த வாரம் வாங்க இன்னும் கம்மி ரேட்டில் பண்ணித்தரேன் அப்படின்னு வேறு கதை அடிச்சு விட்டாச்சு. இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களும் மறைச்சிருக்காங்க. விஜயாவும் இதில் உடனே தெரிஞ்சு கூட பெரிய பூகம்பமே வெடிக்கல. நம்மனா அதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம். மாட்டினதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, காணாமல் போனாங்க ரோஹிணி, திருப்பி வந்தாங்க, திருப்பி வந்தப்பறம் இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி என் புருஷனை பற்றி பேசுறது உரிமை இல்லை, என் புருஷனை யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு ரோஹிணி பேசிகிட்டு இருக்கும் பொழுது முத்துவோ மீனாவோ போயிட்டு இந்த அண்ணாமலை கிட்ட நியாயம் கிடைக்கும்னு மட்டும் நம்பவே கூடாது. அண்ணாமலையே அந்த கோஷ்டிக்கு சேர்ந்த மாதிரி தான் நடந்துப்பார். அப்பப்போ முத்துட்ட மட்டும் ஸ்ருதியோட அம்மா கிட்ட சாரி கேட்க சொல்லுவார். பல இடங்களில் முத்துவை திட்டுவார், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்பாரு. ஆனால் மனோஜ் விஷயத்தில் விஜயா கிட்ட எதிர்த்து கூட பேசாமல், சரி விட என்னடா மனோஜ், போய் என் ஒய்ஃப்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சிம்பிளாக விட்டுறாரு. ஒரு பக்கம் நல்லவராக இருந்தாலும் கூட சில இடங்களில் கையாளாதவராக தான் அவர் காமிக்கவே செய்கிறாங்க. இந்த சமயத்தில் முத்துவும் மீனாவும் தான் தனக்காக பேச ஆரம்பிக்கணும். முத்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும் ரோஹினிட்ட, எல்லாம் சரிவான் பார்லரம்மா, உங்கள் அப்பா பெரிய பணக்காரர் தானே, மலேசியாவில் தானே இருக்காரு, உனக்கு ரொம்ப ரோஷம் வேறு வருதில்ல, நான் எப்படி இவனை வேலைக்கு போகிறத பற்றி கேட்கலான்ட்டு. இவன் வேலைக்கு போனால் தான் பணம் வரும், பணம் வந்தால் தான் இவன் 27 லட்ச ரூபா தூக்கிட்டு போனான். 9 லட்ச ரூபா ஆளுக்கு, எங்கள் வீட்டில் 3 பேத்துக்கு எங்கள் அப்பாவோட பென்ஷன் காசு மொத்தமாக தூக்கிட்டு காணாமல் போனான். ஏன் 9 லட்சத்தை அவன் சம்பாதிச்சு கொடுக்குறது? இப்போ இந்த ரவியோட ஆள் மாறிட்டான்னு வச்சுங்க, ஏன் 9 லட்சத்தை கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ண சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஓகே, இல்லைனா நீயே வாங்கி கொடுத்துருவோம், உங்கள் அப்பாட்ட பேசி இருக்கிற வாடகை வாங்கி கொடுத்துடல, திருப்பி ஒரு தடவை பேசி 9 லட்சத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணு, கையில் கொடு, நான் அதுக்கப்புறம் மனோஜ் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். சொல்வாரா முத்துங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த கதை போகிற விதத்தை பற்றி இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் முத்து மீனாவுக்கு ஒரு ரூலும் மற்றவங்களுக்கு ஒரு ரூலும் வச்சிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த முத்துவையும் மீனாவையும் போட்டு படாத